இந்த மண்டலங்களுக்கு தேவையான உணவை தேர்ந்தெடுக்க போறோம். சரி, எந்த வகையான உணவு? ஏனென்றால் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை வரக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் மருந்து எப்பொழுதும் நிரந்தர தீர்வை தராது. ஆனால் உணவோடு சேர்ந்து எடுக்கக்கூடிய மருந்து அந்த மனிதனுக்கு 100க்கு 200% தீர்வை தரும். அப்போ உணவு மட்டுமே மாத்தினா போதுமா என்று கேட்டால், உணவை மட்டும் மாற்றக்கூடாது. உணவோடு சேர்ந்து நோயாளியினுடைய வாழ்வியல் முறையையும் மாற்றி, உணவு முறையையும் மாற்றி, அதனோடு சேர்ந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மருந்தை பயன்படுத்தும் பொழுது எந்த நோயாளி எதற்காக சிகிச்சைக்கு வந்தார்களோ அந்த நோயிலிருந்து அவர்கள் நிச்சயமாக நிரந்தரமாக குணமாவார்கள். அப்போ உணவு எதை தேர்ந்தெடுக்கணும்? சரி, உணவை தேர்ந்தெடுத்தாச்சு, அது அப்படியே சாப்பிட்டா மருந்தா மாறிடுமானா? கிடையாது. ஏன் உணவு நாம் சாப்பிடக்கூடிய முறைப்படி சாப்பிட்டால் மருந்தாக மாறுவது இல்லை? நீங்க எல்லோரும் பிறந்ததுல இருந்து உங்களுக்கு பிடித்தமான உணவை மட்டும்தானே சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள், உண்மையா இல்லையா? யாராவது உங்களுக்கு பிடிக்காத உணவை சாப்பிட்றீங்களா? அப்போ உங்களுக்கு பிடிச்சமான உணவை நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருப்பீர்களானால் உலகத்திலேயே ஆரோக்கியமானவர்களாக யார் இருக்க வேண்டும்? யார் இருக்கணும்? ஏன்னா உங்களுக்கு பிடிச்சமான உணவை தானே சாப்பிட்டீங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சமான, நான் பிடிக்காத உணவை சாப்பிட்டதனால தான் எனக்கு நோய்கள் வந்திருக்கிறது என்று சொன்னீங்கன்னா பரவாயில்லை. யாரும் பிறந்ததுல இருந்து பிடிக்காத உணவை சாப்பிடுவது கிடையாது. பிடித்த உணவை 3 வேளைக்கு 30 வேளை தின்று கொண்டு இருக்கின்றோம். அப்படி இருந்தும் நாம் ஏன் நோயாளிகளாக இருக்கின்றோம்? அது ஒரு கேள்வி. இரண்டாவது, இந்த இயற்கை மருத்துவம் என்பது எந்த ஒரு மருத்துவத்துறைக்கும் விரோதி கிடையாது. அனைத்து மருத்துவத்துறைக்கும் அடிப்படையே உணவுதான். நீங்க ஒரு ஆங்கில மருத்துவரை பார்க்க சென்றார்கள் சரி, சித்தா, ஆயுர்வேத யாரை பார்க்க போனாலும் சரி, நம்மளுடைய எலக்ட்ரோபதி பிராக்டிஷனரை பார்க்க போனா கூட அவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளோடு சேர்ந்து அவர்கள் இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்லிதான் அந்த இடத்தை விட்டு உங்களை வெளியேற்றுவார்கள். என்ன சொல்லுவாங்க? டயட்னு ஒன்று சொல்லுவாங்க. டயட்னு சொல்லி முடிச்சுட்டு அவர்கள் சொன்ன முறைப்படி நாம சாப்பிடுவோம். ஆனால் மறுபடியும் அந்த நோய் சில காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? அப்போ அவர்கள் சொன்ன முறைப்படி தானே சாப்பிடுறோம். ஆங்கில மருத்துவர் சொன்ன முறைப்படி தானே சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். அப்புறம் ஏன் நோய் வருதுன்னா, அவர்கள் மருந்தோடு சேர்ந்து இதனையெல்லாம் தவிர்த்து இதனையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றுதான் பரிந்துரைப்பார்கள் ஒழிய அந்த உணவை எப்படி சமைக்க வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், அந்த வழிமுறையை எந்த ஒரு மருத்துவ துறையும் பரிந்துரைப்பது இல்லை, இயற்கை மருத்துவத்தை தவிர. உண்மையா இல்லையா?